ஆஸ்திரேலியா பீச் ஓரத்துல ஒரு மனுஷன் படுத்துன்னு இருக்காரு செவுத்த ஒட்டி. அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா நல்லா கோட் ஷூட் போட்டுட்டு நல்லா ஸ்டைலா கண்ணாடி போட்டுட்டு நல்லா அழகா படுத்துன்னு இருக்காரு. ஆனா நைட்ல அந்த டைம்ல அவர் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறாரு, பீஸ்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போறவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க. ஆனா காலைல பார்த்தாதான் தெரியுது அந்த மனுஷன் இறந்து கிடைக்கிறாரு. உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை கூட இறந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவர் யாரோ கொண்டு இருக்காங்க. அவர் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு துண்டு பேப்பர் வச்சு இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. சோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த துண்டு பேப்பரை தாண்டி அவர்கிட்ட எந்த ஒரு ஐடென்டி கார்டோ வேற எந்த ஒரு பொருளோ இல்லாத பட்சத்துல மிஸ்ஸிங் ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து செக் பண்றாங்க, யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி கூட இவரை கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 1946ல ஆஸ்திரேலியால பீச் வாட்டர் இந்த ஒரு விஷயம் நடக்குது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் உடம்புல எந்த ஒரு கீரல் இல்லை, எந்த ஒரு எலும்பு வடியில, எந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கோ அடையாளமும் தெரியல. அதனால எப்படி இறந்து போனாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே டைம்ல டாக்டர் ரெண்டாவது விஷயமும் சொல்றாங்க, ஒரு பாய்சன் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம், அந்த ஒரு பாய்சன் லிமிடெட் டைம்ல மறைஞ்சு போற மாதிரி இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அந்த கொலை பார்த்தீங்கன்னா யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதனால பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படியும் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு போகதான் போறோம், சாகதான் போறோம். ஆனா இறந்து போறப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க.